அனுரவின் சீன விஜயத்துக்கு முன் இலங்கை வந்துள்ள சீன கடற்படை கப்பல் என்பதான தகவல். இது தொடர்பிலான செய்தி நாங்கள் அவதானிக்கும் போது ஜனாதிபதி அனுர்குமார் ஜனநாயகவின் சீன விஜயத்துக்கு முன்பாக சீனாவுக்கு சார்பான சில திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் சீன கடற்படைக்கு சொந்தமான ஃபீசா கப்பல் இலங்கையை வந்தடைந்திருக்கிறது என்று தினக்குரல் பத்திரிகை இவ்வாறு தகவல் வெளிப்படுத்தி இருக்கிறது. உலகின் அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய ராணுவ மருத்துவமனை கப்பலாக கருதப்படுகிறது. உலகெங்கிலும் உள்ள அவசரகால சூழ்நிலைகளுக்கு உடனடியாக மனிதாபிமான நிவாரணம் வழங்குவது இந்த கப்பலின் முக்கிய பணியாகும். இந்த கப்பல் சீன மக்கள் குடியரசால் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டது. உலகெங்கிலும் உள்ள அவசர கால சூழ்நிலைகளுக்கு உடனடி மனிதாபிமான நிவாரணம் வழங்கும் நோக்கில் வடிவமைக்கப்பட்ட இந்த கப்பல் 2008ஆம் ஆண்டு முதல் நோயுற்றவர்களுக்கு மருத்துவ உதவிகளை வழங்க பயன்படுத்தப்படுகிறது. 178 மீட்டர் நீளமும் 24 மீட்டர் அகலமும் கொண்ட இந்த கப்பலில் 386 பணியாளர்கள் இருக்கிறார்கள். இவர்களில் 106 பேரும் மருத்துவர்கள். இந்த கப்பலில் 17 மருத்துவ பிரிவுகளும் 3 துணை நோயறிதல் துறைகளும் இருக்கின்றன. இதில் 700 படுக்கைகளை கொண்ட மருத்துவ கப்பல் தற்போது கொழும்பு துறைமுகத்துக்கு வெளியில் நங்கூரமிடப்பட்டுள்ளதாகவும் இதனால் இலங்கை மக்கள் இலவச மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும் எனவும் சீனாவிலிருந்து சுகாதார அமைச்சுக்கு கடிதம் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கோட்டாபே ராஜபக்சவின் காலத்தில் சீன கப்பல்கள் இலங்கைக்கு வருவதற்கான விசேட ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் மூலம் கோட்டாபே ராஜபக்சவின் காலத்தில் பல சீன கப்பல்கள் இலங்கை கடற்பரப்பை வந்திருந்தன. ஆனால் ரணிலின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட நெருக்கடியால் சீன கப்பல்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசிப்பதே ஒரு வருடத்துக்கு ஈடுநிறுத்தப்பட்டது. ரணில் விக்ரமசிங்கவின் இந்த முடிவை சீனா சகித்துக் கொள்ளவில்லை. அதன் காரணமாகவே ரணிலின் ஆட்சியில் இலங்கையுடன் சீனா அதிக நட்புடன் இருக்கவில்லை. அந்த கால அவகாசம் ஜனவரி 15ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. இதன்படி ஜனவரி 15ஆம் தேதிக்கு பின்னர் சீன கப்பல்கள் இலங்கைக்கு விஜயம் செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கின்றன என்ற தகவலும் இவ்வாறு வெளியாகியிருக்கின்றன.